இன்று கலந்துரையாடல் நடைபெறும். அந்த வகையில் முதலாவதாக தாதியல் கற்கை நெறி பற்றி கலந்துரையாடுவதற்காக ஸ்ரீ ஏவத்தும பல்கலைக்கழகத்தின் பிஎஸ்சி நர்சிங் ஹோனர்ஸ் இளங்கலை மாணவர் இஸ்பாக் பிஸ்தமி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? நான் பேசுறது விளங்க அது கிளியரா? ஓகே. வெரி பெஸ்ட். மிச்சம் சாரி என்ன எனக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரெசன்டேஷன் ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குள்ளே எல்லாம் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜாயின் ஆகிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது வந்து சேரும். தென் ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா அரிசித்? ஓகே. பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ நீங்கள் உங்களோட ஏல முடிச்சுட்டு உங்களோட ரிசல்ட்ஸுக்கான ஒரு ப்ராப்பரான இது உங்களோட ஃபியூச்சர்ட மிச்சம் முக்கியமான ஒரு டிசிஷன் மேக் பண்ணுற டைம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கு நீங்கள் வந்து நர்சிங் பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராமை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தான் இங்கே வந்துக்கிறீங்க. ஸோ இந்த கோர்ஸை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லணுமெண்டா அப்படின்னா, நர்சிங் பிஎஸ்சி ஹானர்ஸ் கோர்ஸ் வந்து 4 years ஃபுல் டைம் கோர்ஸ். ஸோ 4 years ஃபுல் டைம் கோர்ஸ். இது வந்து எப்படின்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி ப்ரோக்ராம் உண்ட ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் உண்டா வந்து அவரை தயார் பண்ணுற கோர்ஸ் அந்த மாதிரி தான் இது. ஸோ இது வந்து தியரி அண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் கம்பைனாக தான் நடக்கும். அண்ட் வந்து இது வந்து 6 யூனிவர்சிட்டிஸில் வந்து ஸ்ரீலங்கா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று தான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, அடுத்து வந்து ஸ்ரீ ஷாவர்தனபுர அண்ட் ஜெஃப்னா, பெராதனிய அண்ட் ருஹுன அண்ட் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ இதில் வந்து இந்த 6 யூனிவர்சிட்டிஸ்லேயும் 2 யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து இப்போதைக்கு ஸ்ரீலங்கன் நர்சிங் கவுன்சிலோட அப்ரூவல் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து 4 years முடிய உங்களை ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் என்ற தகைமையில் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுர அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய அண்ட் அவங்க வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டிகிரியை வந்து அவங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த 6 யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து நர்சிங் பிஎஸ்சி டிகிரியை பொறுத்தவரை சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு எடுத்துக்கொண்டால் அதில் எப்படின்னு கேட்டால் அவங்க ஃபெக்கல்ட்டி ஆஃப் நர்சிங் அண்ட் இயர்லி தனி ஃபெக்கல்ட்டியாக இருக்குது. மற்ற 5 யூனிவர்சிட்டிஸும் வந்து ஃபெக்கல்ட்டி ஆஃப் எலைட் ஹெல்த் சயின்ஸ் என்ற, அதாவது இணைந்த சுகாதார பீடம் என்று அந்த இதுக்கு கீழே, இணைந்த விஞ்ஞான சுகாதார பீடம் என்ற இதுக்கு கீழே தான் ஒரு டிபார்ட்மெண்ட், தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் மற்ற 5 யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுர, அதில் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டேன், நீங்கள் செலக்ட் பண்ணக்குள்ள நர்சிங் இதை செலக்ட் பண்ணக்குள்ள இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆர்டர் போடுறத கன்சிடர் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில் எப்படின்னு கேட்டால் இதுதான் வந்து ஸ்ரீலங்கன் நர்சிங் கவுன்சிலோட முதலாவது அப்ரூவல் எடுத்த யூனிவர்சிட்டி. தட்ஸ் மீன் வந்து இந்த நர்சிங் டிகிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகினது வந்து ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில் தான். ஸோ அவங்க அவங்களுக்கு 4 years முடியக்குள்ள பிஎஸ்சி ஹானர்ஸ் அண்ட் வந்து ஸ்பெஷல் டிகிரி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிபார்ட்மெண்ட் எப்படி வருமெண்ட் கேட்டால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி என்று அந்த அவங்களுக்கு தெரியுமாய்க்கும் மகப்பேரியல் தொடர்பான இதுகள் அந்த 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 செக்ஷனும் சேர்த்து தான் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அதாவது நர்சிங்கோட சேர்த்து மிட்வைஃபரியும் ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போ 6 யூனிவர்சிட்டிலையும் ஜெயவர்தனபுரம் மட்டும்தான் அப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா அண்ட் பேராதனியிலும் உங்களுக்கு பிஎஸ்சி ஹானர்ஸ் டிகிரி அப்ரூவல் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஒன்ஸ் நீங்கள் கன்வகேஷனில் நீங்கள் வெளியாகி வரைக்கவே உங்களுக்கு ஹானர்ஸ் டிகிரியும் சேர்த்து தான் கிடைக்கிறது. அண்ட் ஜெஃப்னா, ருஹுன அண்ட் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அவங்க வந்து இப்போதைக்கு பிஎஸ்சி அண்ட் டிகிரியை தான் தராங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 1 yearக்குள்ள மாதிரி அவங்களும் வந்து அப்கிரேட் ஆகுவாங்க எஸ்எல்என்சியோட அப்ரூவலோட சேர்த்து. ஸோ அவங்களுக்கு யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலும் எப்படின்னு கேட்டுருந்தால் இதை ஜெட் ஸ்கோர்ட அடிப்படையில் நீங்கள்
இது பண்ணக்குள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு தான் ஹையர் ரேங்க்ல இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர, மற்றது வந்து அடுத்தது வந்து ருகுண, மற்றது பேராதனிய அண்ட் ஜெஃப்னா அண்ட் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. உங்களுக்கு தேவையான இதை கொஞ்சம் நோட் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? வெரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து கொலம்பு ஃபேக்கல்ட்டி ஆஃப் நர்சிங். அடுத்தது வந்து ஜெயவர்தனபுர, அது வந்து எப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் நர்சிங் அண்ட் மிட்விஃபரி. மற்றது வந்து பேராதனிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் நர்சிங். அடுத்தது வந்து ருகுண டிபார்ட்மெண்ட் ஆஃப் நர்சிங். மற்றது வந்து ஜெஃப்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் நர்சிங் அண்ட் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் நர்சிங். அப்போ கொலம்பு மட்டும்தான் ஃபேக்கல்ட்டி என்று வரும். அடுத்தது வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டி மட்டும் உங்களோட எக்ஸாம் இதில் வந்து கண்டினியூ அசஸ்மெண்ட் டெஸ்ட் என்ற ஒரு முறையில் நடக்கும். அதாவது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிகளில் எப்படி நடக்குமோ அது மாதிரி தான் நடக்கும். மற்ற 5 யூனிவர்சிட்டியும் வந்து எல்லா கோர்சஸுமாய் செமிஸ்டர் என்ற ரீதியில் நடக்கும். அப்போ எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து செமிஸ்டர் என்ற ரீதியில் நடக்கும். ஜெயவர்தனபுரம் மட்டும் உங்களுக்கு கண்டினியூ அசஸ்மெண்ட் டெஸ்ட், அதாவது இயர் எண்ட் எக்ஸாம் வர மாதிரி நடக்கும். சரி, அப்போ அதில் சின்ன ஒரு நெகட்டிவ் உண்டு அது ஸ்டூடெண்ட் சைடில் பார்க்கக்குள்ள. ஸோ மற்றது வந்து உங்களுக்கு மினிமம் ரிக்யூர்மெண்ட் பார்த்துட்டால் மினிமம் ரிக்யூர்மெண்ட்ஸ் பார்த்துட்டால் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் வந்து பயாலஜி ஸ்ட்ரீம் எடுத்துக்கணும், பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீம். கெமிஸ்ட்ரி வந்து மெண்டட்டரி கட்டாயம் இருக்கணும். ஸோ மினிமம் ஜெட் ஸ்கோர் பார்த்துட்டால் எவ்ரி இயர் வந்து வேரி ஆகுது. சரியா? எவ்ரி இயர் இந்த ஜெட் ஸ்கோர் வேரி ஆகுது. உங்களுக்கு 1.1க்கு மேலே இருக்குமெண்டா கட்டாயம் கிடைக்கும். சரியா? 1.1 கட்டாயம் கிடைக்கும். அண்ட் 0.7 வரங்காட்டுமே கிடைக்கும். இப்போ உங்களோட வந்து ஐலண்ட் ரேங்க் வந்து 3000 to 7000 இருந்தீங்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த 6 யூனிவர்சிட்டியில் ஒன்று கிடைக்கும். சரியா? அதாவது உங்களோட ஐலண்ட் ரேங்க் வந்து 3000 to 7000 என்ற ரீஜனுக்குள்ளே இருந்திருந்தால் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நர்சிங்கு வரைக்கும் அவங்க ஒரு சின்ன தயம் இது, அதாவது அவங்களோட ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து எப்படின்னு அவங்களுக்கு கார்டியக் டிசீசஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். என்னோட ஹைட் வந்து மினிமம் ஐ திங்க் 5 feet இருக்கணும். அப்படி கொஞ்சம் இதை வச்சுருக்காங்க நர்சிங் வரைக்க. அடுத்து கண்ணில் வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணினீங்களா தான் இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் கரிக்குலம் நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி. ஸோ ப்ராக்டிக்கல் பேஸ்ட் தியரி தான். ஸோ கட்டாயம் உங்களுக்கு வந்து லெக்சர்ஸ் நடக்கும் யூனிவர்சிட்டிஸில் அண்ட் ஹாஸ்பிட்டலில். அண்ட் அது போல் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் வந்து லைப்ரரி செஷன்ஸ் மெண்டட்டரி அதில் இருக்கும். ஃபஸ்ட் இயரில் இருந்தே அதில் இருக்குது. அண்ட் கிளினிக்கல் ரொட்டேஷன் இது வந்து ஃபஸ்ட் இயர் தொடங்கி 4th இயர் வரங்காட்டும் இருக்குது. இப்போ மற்ற கோர்சஸை நாங்கள் எடுத்தோம் என்றால் நாங்கள் 4 year முடிச்சுட்டு பிறகு இன்டர்ன் போகிற மாதிரி இருக்குமே, ஒரு 2 year 3 years இன்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். இந்த டிகிரி ப்ரோக்ராம் பொறுத்தவரை நீங்கள் இன்டர்ன் போக தேவையில்ல. ஒன்ஸ் வந்து ஒரு 4th year முடிகிறதோட நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒர்க்குக்கு போகலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 4 வருஷம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களன்றதால செப்பரேட்டாக வேறு இன்டர்ன் போகணுமெண்டு இல்லை. சரியா? அடுத்தது வந்து எப்படின்னு கேட்டுட்டா, நீங்கள் ஃபஸ்ட் இயரை பார்த்தீங்கன்னா பேசிக் அனட்டாமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங் அண்ட் பேசிக் நர்சிங் ப்ராக்டிகல்ஸ் அதுகள் தான் நடக்குது. ஸோ மோஸ்ட் லைக் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் அனட்டாமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அதில் உங்களோட A level பயாலஜியோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் இல்லை. அண்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங் அதுவும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் நேமா. ஸோ அதுபோல் வந்து நீங்கள் செகண்ட் இயர் போக கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும். சர்ஜிக்கல் மெடிக்கல் நர்ஸ் நீங்கள் டிசீஸ் கண்டிஷன்ஸ் பற்றி படிப்பீங்க, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பற்றி படிப்பீங்க. அதில் வந்து நர்சஸோட ரோல் என்ன மாதிரி அதை பற்றி படிப்பீங்க. அண்ட் அதோட வந்து கம்யூனிட்டி நர்சிங் வந்து சோஷியாலஜி அதோட வந்து அட்வான்ஸாக நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்டை வந்து ஃபார்மகாலஜி, பெத்தாலஜி, பெரசிட்டாலஜி, ஹிமட்டாலஜி, மைக்ரோபயாலஜி அந்த செக்ஷன்ஸ் படிப்பீங்க. அதில் வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஓன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்புல மட்டும் அவங்களோட வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதுகளுக்கு மட்டும். சரியா? மற்றபடி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி தான் அந்த இதில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் இயர் மோஸ்ட்லி அப்படி தான் நடக்கும். அண்ட் வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸோட சேர்த்து கிளினிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்குது. அண்ட் தேர்ட் இயர் வரைக்கும் திருப்பியும் செகண்ட் இயர் போல தான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாறும். சர்ஜிக்கல் மெடிக்கல் நர்சிங் இருக்குது. அதுபோல்
சைக்காலஜி அண்ட் மென்டல் ஹெல்த் நர்சிங் அது நடக்கும் உங்களுக்கு. அண்ட் வந்து கம்யூனிட்டி நர்சிங் திருப்பியும் வரும், கொஞ்சம் அட்வான்ஸாக வரும். அதோட சேர்த்து ஒன்காலஜி, கேன்சர் பற்றின இதுகள். அது மாதிரி ரிசர்ச் நர்சிங் வந்து அவங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 3rd இயரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து மெட்டர்னல் அண்ட் கைனகாலஜி அதுகள், ஆப்ஸ்ட்ரிக்கல் அதுகள் நடக்கும். ஸோ அதோட ஸ்பெஷல் கிளினிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். தென் வந்து நீங்கள் 4th இயர்னு பார்க்க, இப்போ மெயினாக அங்கே வந்து 4th இயரில் நீங்கள் ரிசர்ச் என்ற செக்ஷன் நடக்கும். அப்போ இதுவரை காலமும் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், 3rd இயர் வரங்காட்டும் உங்களை வந்து ஜென்ரலாக வந்து எல்லா சைடுக்கும், எல்லா ஹெல்த் சைடுக்கும் வந்து உங்களை ட்ரைன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் 4th இயரில் நீங்கள் வந்து குறிப்பாக வந்து எந்த பாத்வேல நீங்கள் நர்சிங்கில் எந்த பாத்வேல போவீங்கன்றது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு எல்டரி பேஷண்ட்ஸ் வந்து கேர் பண்ணுற விருப்பம் வேண்டாம், உங்களுக்கு எல்டரி கேர் அந்த சைடுக்கு போகலாம். அது மாதிரி வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் ஒரு டீல் பண்ண நீங்கள் விரும்புகிறீங்களா என்றால் உங்களுக்கு ஒன்காலஜி சைட் போகலாம். அது மாதிரி உங்களுக்கு ஐசியூ மற்ற வந்து தியேட்டர்ஸ் அதுகளில் ஒர்க் பண்ண விருப்பம், எமர்ஜென்சி யூனிட்ஸில் ஒர்க் பண்ண விருப்பம் என்றால் வந்து உங்களுக்கு ட்ரோமா நர்சிங் எடுக்கலாம் அண்ட் அப்படி. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களோட ஃபீல்டை வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு போகலாம் அந்த 4th இயரில். ஸோ எண்ட் வந்து நாங்கள் இன்னொன்று தான், அன்லெஸ் அடுத்த இதுகள் மாதிரி இல்லாமல் இங்கே நைட் ஷிஃப்ட் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகி தான் இருக்கணும். 3rd இயரில் இருந்து மாதிரி நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ 4th இயரில் கொஞ்சம் கூடும், லைக்லி ஒரு 20 days மாதிரி நீங்கள் நைட் ஷிஃப்ட் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி தான் 6 யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டி மட்டும் செமிஸ்டர் என்ற இதை ஃபாலோ பண்ணாது, மற்ற எல்லாரும் செமிஸ்டர்ஸ் தான். ஸோ அதால் ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. அதில் வந்து ஜெயவர்தனபுரில் சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நமக்கு. அது மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும் எவ்ரி இயர், அதோட வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ். அண்ட் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மோஸ்ட்லி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் நடக்கும். ரியல் சினாரியோவில் ரியல் பேஷண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் டீல் பண்ணணும். ஒஸ்கி அது மாதிரி ஒஸ்பி அண்ட் வைவா அதில் நடக்கும். ஸோ இந்த 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 நான் சொல்கிறேன், இந்த நேமெல்லாம் கேட்டு நீங்கள் யாரும் டென்ஷன் ஆக தேவையில்லை, எல்லாம் ஈஸியான இதில் தான். அண்ட் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் கம்பல்சரி, அண்ட் கிளினிக்கல் எவல்யூஷன்ஸ் கட்டாயம் நடக்கும். அண்ட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி என்று வந்து கட்டாயம் இருக்குது. நர்சஸுக்கு எங்கேயும் ஜாப் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவில் இன்னும் வந்து கெசட் ஆகலை. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து கிராஜுவேட் நர்சஸ் எடுக்கிறான்றது வந்து இன்னும் கெசட் ஆகலை. பட் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர்ஸோ அல்லது ஃபாரின் ஸ்கோப்ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கு கட்டாயம் ஒர்க் இருக்குது, சரியா? ஸோ அண்ட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் டிகிரி எடுத்துகிட்டு வெளியாகிறதே வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக தான். நீங்கள் திருப்பி இன்டர்ன்லாம் போகிறதுல டிரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சஸ் அண்ட் இது பப்ளிக் ஹெல்த் நர்ஸ், அது மாதிரி நர்ஸ் எடியூகேட்டர், ஸ்பெஷலைட் நர்சிங் ரோல்ஸ் அவங்களுக்கு எடுக்கலாம், சரியா? ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரின்றதால அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்கள கைட் பண்ணுறது வந்து ஒரு நர்ஸ், ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் எப்படி ஆகணும் அந்த பாத்வேக்கு தான் அவங்க கைட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் உங்களால் வந்து வேறு பாத்வே நிறைய சூஸ் பண்ணலாம், சரி? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்டா, நீங்கள் நல்லா படிச்சிங்களா, நல்ல ஜிபிஏ ஒன்று எடுக்கலுமெண்டா உங்களுக்கு ஒரு டிமான்ஸ்ட்ரேட்டாக இருந்து அசிஸ்டன்ட் லெக்சராக இருந்து லெக்சரர் ஆகி சீனியர் லெக்சர் ஆகி ப்ரொஃபஸர் என்ற இதுக்கும் போகலாம், சரியா? அப்போ நர்சிங் செய்கிற மட்டுமல்ல பாத்வே, பட் வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு இதுகளும் செய்யலாம். ஸோ நிறைய இது ரோல்ஸ் உங்களால் செய்யலாம். அப்போ அதுபோல் நீங்கள் சேலரிஸ் என்று பார்த்தா குவாலிஃபிகேஷன்ஸ் இதோட கொஞ்சம் ஒவ்வொரு செக்டரில் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோன்ற அடிப்படையில் வேரி ஆகுது. இப்போ இதில் போட்டிக்கிற எப்படின்னு கேட்டால் 6 hours நீங்கள் அப்படின்னா 6 hours ஒர்க் பண்ணுற ஒருத்தர் சேலரியை தான் போட்டிக்கிற. அது இல்லாமல் ஓவர் டைம் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு இன்னும் கூட கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷர் அண்டு ஜாயின் ஆகிக்கு ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஒரு 37 மாதிரி தான் ஃப்ரெஷர் நான் ஜாயின் ஆகிறது கிடைக்கும். பட் ஓவர் டைம் எல்லாம் சேர்த்து ஒரு 55-60 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப் டு 90K வரங்காட்டி இருக்கும். எவரேஜ்லேயே ஒரு 70K என்ட்ரி லெவலில் இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபாரின் போகிறீங்களா மினிமமே வந்து ஒரு 3 lakh ஸ்டார்ட் ஆகும். அதில் ஒரு ஸ்ரீலங்கன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 lakh அதை விட கூடும்.
சரியா? அதுபோல இன்னும் சில கண்ட்ரீஸ் இருக்குது வந்து மிச்சம் ஹையர் பே பண்ணுற கண்ட்ரீஸ் எல்லாம் மிக சுவிட்சர்லாண்ட் அது மாதிரி ஆஸ்திரேலியா. அப்போ அவங்களெல்லாம் வந்து மிச்சம் கூட பே பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர் சேலரியே ஒரு 10K ஒரு 10 லட்சம் மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்களா அல்லது வெளியே போகிறீங்களான்றதை பொறுத்து. அடுத்து வந்து இம்பேக்ட் ஆன் லைஃப் என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் இது வந்து இந்த இந்த நர்சிங் படித்து ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணுறது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இது ஷிஃப்ட் அடிப்படையில் ஒர்க் தான். ஸோ அதால் வந்து உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பை வந்து கட்டாயம் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணலை என்றால் உங்களுக்கான சாய்ஸ் அல்ல இது. உங்களால் நீங்கள் anxious ஆகிறீங்க டிப்ரெஸ்ட் ஆகுவீங்களா இது வந்து உண்மையாக உங்களுக்கு சாய்ஸ் உண்டல்ல. ஸோ இதை அப்படின்னா விட்டுறது நல்லா. அண்ட் வந்து இமோஷனல் ஃபிசிக்கல் டிமாண்ட்ஸ் வேணும். ஏன்னா நீங்கள் கட்டாயம் ஹெல்த்தியான ஒரு ஆளாக இருக்கணும். இப்போ இது மற்ற ஆக்களை ட்ரீட் பண்ணதுக்கு ஈவன் இமோஷனலி இந்த நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆளாக இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் கண்டினியூவாக லேர்ன் பண்ணுற ஒரு உங்களை அப்டேட்டடாக பண்ணிக்கொள்கிற ஆளாக இருக்கணும். சரியா? அண்ட் வந்து பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கட்டாயம் கிடைக்கும். அண்ட் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேர்சஸ் ரியாலிட்டி அது மாதிரி நான் இப்போ எப்படி சொல்கிறேன், மேபி வந்து நிறைய பேர் திங்க் பண்ணலும் இப்போ நாங்கள் இப்படித்தானே, இப்போ நாங்கள் வளமையாக ஹாஸ்பிட்டலில் காண நர்சஸ் இருக்கிறாங்க தானே. ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த போதா இவ்வளோ தானே எங்களால் செய்யலும்ன்ற மாதிரி குறைச்சி இடப்போடலும். பட் அப்படி இல்லை ரியாலிட்டி. நீங்கள் வந்து எந்த அளவுக்குன்னு கேட்டிருந்தால் நீங்கள் சரியாக படிச்சிங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணீங்களென்றால் உங்களோட 4 இயர் முடியக்க ஒரு 5 வருஷம் அல்லது 6 வருஷம் படித்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் நாலேஜ் வந்து நீங்கள் எதிர் பண்ணுவீங்க. சரியா? நாங்கள் கண் கூட காண்ற அப்படி ஆக்கலை. ஸோ அதால் வந்து இப்போ நீங்கள் வலிமையாக பார்க்குற டிப்ளமோ நேசஸ் மாதிரி அல்ல, மிச்சம் கூட நாலேஜும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் வந்து ஸ்கில்ஸும் நீங்கள் எடுத்துப்பீங்க இந்த இதால். அது மாதிரி உங்களுக்கு உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சைக்காலஜியாக இருக்கட்டும், சோசியாலஜியாக இருக்கட்டும். ஸோ உங்களை வந்து மிச்சம் ஒரு நல்ல ஷேப் பண்ணுது அது. சரியா? அது மாதிரி வந்து சொல்லி வச்சதுண்டு இல்லை, இன்றைக்கு செஞ்ச ஒர்க் தான் நாளைக்கும் செய்யணுமென்று இல்லை. ஸோ அந்த ஒர்க் ரோல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தென் சேலஞ்சஸ் என்று பார்த்தா ஸோ கொஞ்சம் ரியாலிட்டி விஷயங்கள் கதைப்போம். நாங்கள் சேலஞ்சஸ் என்று பார்க்க ஸோ ஃபர்ஸ்ட் தான் என்ன கேட்டேன்டா, இப்போ நாம் யூனிவர்சிட்டின்னு எதிர்பார்த்து போகிறதானே. அந்த யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட கூட வெளியே போகிற வார அண்ணா அதுகள் கொஞ்சம் லிமிட் ஆகும் நர்சிங் வரைக்கு. ஏன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிக்கல் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருப்பீங்கன்றதால அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லிமிட் ஆகும். ஸோ கொஞ்சம் யூனிவர்சிட்டி லைஃப் வந்து ஷேடாக செக்ரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கொஞ்சம் டயர்ட் சரியா? பட் ஸ்டில் மேனேஜபிள், வர்த்தி. சரியா? டயர்ட் என்றால் மேனேஜபிள் தான். அண்ட் வந்து என்ன கேட்டென்றால் ஸ்பெஷலாக வந்து முஸ்லீம் பிள்ளைகளுக்கு அந்த ட்ரெஸ் கோட் விஷயங்கள் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கலாம். சரியா? ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ட்ரெஸ் கோடுகளை ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் கொலம்பு யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டுட்டால் அவங்க ஃபேக்கல்ட்டி ஆஃப் நர்சிங் அவங்க வந்து ஒரு லாங் ட்ரௌசரும் தென் பைஜாமா மாதிரியான ஒரு ஸ்கர்ட்டும் போடுவாங்க. இன்ஷால்லா நான் வந்து அவங்களுக்கு அனுப்புகிற அந்த பிடிஎஃப்ல நான் இன்ஷால்லா கட்டாயம் மென்ஷன் பண்ணுறேன் அவங்களோட ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குண்டு. மோஸ்ட்லி மற்ற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் டைப்பிக்கலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வந்து வியர் பண்ணுற யூனிஃபார்ம் பார்த்துப்பீங்க. ஃபீமேல் நர்ஸ் வந்து அந்த அதுக்கு ஒத்த மாதிரி இருக்கும். அதாவது கவுன் அதுக்கு ஒத்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸ்டில் அவங்க வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி நாட் அலோவிங் டு வியர் ஹெட் ஸ்கார்ஃப். அதாவது ஹெட் ஸ்கார்ஃப் வந்து வியர் பண்ணுறது விடுறாங்க இல்லை, ஸ்கார்ஃப் போட்டு விடுறாங்க இல்லை. ஸோ அதுக்கு அதை சார்ட் அவுட் பண்ணதுக்கான ஒர்க்குகள் நடந்துட்டு இருக்கிறது எக்ஸ்டர்னலி. பட் இன்ஷால்லா முன்னுக்கு அது சரி வரும் என்றாலும் இப்போதைக்கு அவங்க எலோ பண்ணுறாங்க இல்லை. ஸோ இப்போ உங்களோட இண்டிவிஜுவல் பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் தான். ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து. அதாவது நான் ஏன் சொல்கிறேன்டா, வந்து திருப்பி காம்ப்ளிகேட்டட் ஆகி நீங்கள் இந்த கோர்ஸை விட்டுட்டு போகிறத விட உண்மை இப்படி ஒரு விஷயம் இருக்கிறன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்களா, ஸோ யூ கேன் கெட் ரைட் டிசிஷன் வெதர் இட்ஸ் சூட் ஆர் நாட்.
ஸோ அப்படி மற்ற மற்ற என்ன சேலஞ்சுன்னு பார்த்தோம்னா நைட் ஷிஃப்ட்டுகள் இருக்கும் சரியா. அதாவது தேர்ட் இயருக்கு போகிறது தான், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் அதுவும் கூட இல்லை. தேர்ட் இயரில் நான் நினைக்கிறேன் மொத்தமே ஒரு 1 வீக்குக்குள்ள மாதிரியான இருக்கும். அண்ட் ஃபோர்த் இயர்லேயே வந்து ஒரு 20 டேஸுக்கு லிமிட் பண்ணி தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அப்படித்தான் நடக்கும். அண்ட் வந்து அப்படி இருந்திருந்தாலும் அந்த சேஃப்டி இஷ்யூ ஒன்று இல்லை, உண்மையாக சேஃப்டி இஷ்யூ ஒன்று இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் ரெகுலேட் ஆகுற. ஸோ சேஃப்டி இஷ்யூ இல்லை. பட் வந்து இண்டிவிஜுவலி அவங்களோட ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வது பெட்டர் இப்படி எல்லாம் இருக்கிறண்டு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் டயர்ட் அண்ட் வந்து நீங்கள் வந்து ஓவர் சென்சிட்டிவ் என்றால் டிசீசஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக உங்களை இது பண்ணுறது என்றால் நீங்கள் இந்த ஆப்ஷனை விட்டுறது நல்லா. ஏன்னா நீங்கள் கட்டாயம் பேஷண்ட்ஸோட டீல் பண்ணுவீங்க. ஸோ ரியல் பேஷண்ட்ஸோட. ஸோ அந்த நேரம் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு குயிக்காக வந்து நீங்கள் டெய்லி நோய்வாய்ப்படுற ஒரு ஆள் என்றால் உங்களுக்கு இது வந்து சூட்டாக அதானியமா. மற்றபடி சேலஞ்சஸ் எடுக்க கவர்மெண்ட் செக்டரில் வந்து ஒர்க் கிடைக்கிற அளவு இப்போதைக்கு குறைவு சரியா. இன்ஷால்லா பிறகு கெசட் ஒன்று வந்தென்றால் கிடைக்கும் கட்டாயம். ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் கட்டாயம் கிடைக்கும் சரியா. அது இல்லாமல் வந்து ஃபாரின் போகிறென்றால் போகலாம், மிச்சம் ஈஸி போகிறது. சில கண்ட்ரிஸ் வந்து யூகே அண்ட் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தே ஆர் ரிக்வயரிங் 2 years. அவங்க வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அல்லது வந்து 6 month மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போக விருப்பம் என்றால், அதாவது கட்டார், குவைட், துபாய், அங்கே அந்த மாதிரி வந்து அரப் கண்ட்ரிஸுக்கு போக உங்களுக்கு விருப்பம் என்றால் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் இல்லை, உங்களுக்கு ஃப்ரெஷராகவே போகலாம். சேலரியும் ஓகே நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அரபிக் லாங்குவேஜில் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஓகே, உங்களுக்கு இதில் இன்னும் தெரிஞ்சுக்கொள்ள எதுவும் டவுட்ஸ்கள் இருக்கா? கட்டாயம் கேளுங்க அப்படி இருக்கிறேன்டா. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து மற்றாக்களுக்கும் கிளியர் பண்ணுவோம். யாரும் கேள்வி இருந்தா கேட்கலாம். நானும் அந்த உங்களோட செஷன் போயிட்டு நிறைய கேள்வி கேட்கணும்னு சொல்லி எழுதி எடுத்துட்டு வந்தேன். கட்டாயம் அநேகமா நீங்க எல்லாத்தையும் நீங்க மர எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. அந்த அந்த ட்ரெஸ் கோடை பிடிக்கும் அதை கவர் பண்றது நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஸ்ரீலங்கால பிரைவேட் செக்டர்ல இருக்க அப்படிலாம் கவர் பண்றது ஒவ்வொரு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. ஜிசாக்கல்லா ஹைர். நான் அடுத்த கேள்வி விஷயம் சொன்னா நீங்க அந்த ஸ்ரீலங்கா நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக நீங்க 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. எஸ். இப்ப அந்த இல்லாத மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படி நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத? என்னண்டா எப்படிதான் அந்த ரெஜிஸ்டர்ட் நர்சிங் கவுன்சில் அப்ரூவல் கிடைச்சால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நாங்கள் வந்து ஒன்ஸ் வந்து டிகிரி ஹோல்டரை வெளியே வரக்குள்ள எங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் என்று அந்த அங்கீகாரம் கிடைச்சிடும். அந்த ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் என்று அங்கீகாரம் உங்களுக்கு ஒன்ஸ் கிடைச்சிட்டிங்களா உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஈவன் உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து உங்களோட ஆக்கியூபேஷனாக வந்து நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ்ன்றதை உங்களுக்கு டிக்ளேட் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டீங்களா உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் ஃபாரின் போக ட்ரை பண்ணுறீங்களா இட்ஸ் வில் பி உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். விசா கிடைக்கிறதா இருக்கட்டும், அடுத்த அட்வான்டேஜாக இருக்கட்டும், குயிக்காக வந்து உங்களோட அந்த ப்ரொசஸ்கள் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் தந்திக்கிறீங்க நீங்கள் இதில். ஸோ கிளியர் பண்ணிட்டு வருவோம். ஓகே, முஸ்லீம் கேர்ள்ஸுக்கு நல்லமான்னு கேட்டுக்கிறீங்க. ஸோ அதுதான் நான் சொன்னது வந்து இப்போ இதில் வந்து நான் இந்த ஃபெக்டர்ஸை சொல்கிறேன். நீங்கள் இன்ஷால்லா டிசைட் பண்ணுங்கள் எப்படின்னு கேட்டுருந்தால். வெரி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் வேர்ட் ரெண்டிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஃபீமேல் வேர்ட்ஸ் அண்ட் மேல் வேர்ட்ஸ் ரெண்டிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி தெரப்பி டச்சுகள் நீங்கள் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களோட பிலீஃப்ஸ் அண்ட் வெலீவ்ஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து அது வந்து கூட ஒரு பிழையாக பார்க்குறீங்களே. அதாவது இது நாங்கள் தெரப்பிக்காக தானே, ஈவன் ஒரு டாக்டர் ஒரு மேலே டீல் பண்ணுற மாதிரின்னு நாங்கள் நினச்சிக்கொள்ளும் என்றால் எங்களுக்கு அது ஒரு பிழையாக இல்லை. அந்த இடத்துல நாங்கள் ஒரு அந்த பர்பஸில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறன்றதால அப்படி இல்லை. பட் நீங்கள் இண்டிவிஜுவலி இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்குறீங்கள் என்றால், அது உங்களோட ஃபேமிலி இதை ஒரு பெரிய விஷயமா பார்க்கும் என்றால், ஸோ அது தனிப்பட்ட அந்த இண்டிவிஜுவலுக்கு அது நல்லம் இல்லை. ஸோ அடுத்தது வந்து ஹிஜாப் எலவுடா என்று கேட்டுக்கிறீங்க. ஸோ அதுதான் நான் சொன்னது. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மட்டும் எலோ பண்ணுறாங்க. ஸோ நாட் ஒஃபிஷியலி, பட் அவங்க வந்து அந்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணுற
டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பெட்டிகுலர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாவில் வந்து முஸ்லீம் ஆக்கள் தான் கூட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதால அவங்க வந்து எலோ பண்ணுறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அந்த அவுட் ஆஃப் 6 ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் மட்டும் ஹிஜாஸ் எலோட் ஆகுது. கொலம்பியா யூனிவர்சிட்டியில் சில நேரம் எலோ பண்ணுறாங்க, சில நேரம் எலோ பண்ணுறாங்க இல்லை. மற்ற இந்த யூனிவர்சிட்டியிலையும் இப்போதைக்கு எலோ பண்ணுறாங்க இல்லை. ஸோ அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ஷால்லா எப்போ அது வந்து ஓகே ஆகுமெண்டு எங்களுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லி ஒரு ஒரு ப்ரொமிஸ் தந்து கேலாம் இருக்குது. இன்ஷால்லா நீங்களும் துவா செய்யுங்க முன்னுக்கு சரியாகிறதுக்கு. அண்ட் வந்து உங்களோட ட்ரெஸ் கோடில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எங்களுக்கு. ஏன்னா என்னோட படிக்கிறாங்க முஸ்லீம் கேர்ள்ஸ். ஸோ அவங்களோட ட்ரெஸ் கோடில் வந்து நாங்கள் ஒரு மைண்ட் ரூட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஸோ எங்களோட ரிலீஜியஸ்ட போர்டருக்குள்ளே எடுத்து வந்து வச்சுருக்கோம். சரியா? ஸோ அதால் உங்களுக்கு மைனர் ரூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் பேராமெடிக்கல் நர்சிங் போகிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்டால், பேராமெடிக்கல் நர்சிங் விட வந்து உங்களுக்கு இதில் அங்கீகாரம் கூட. ஸோ ஸ்பெஷல் நர்சிங் டிகிரியும் கிடைக்கும் உங்களுக்கு, பிஎஸ்என் அந்த அந்த டிகிரி கிடைக்கும், வேர்ல்டு வைட் வந்து அங்கீகாரம். அதோட வந்து என்னென்னு கேட்டால், நீங்கள் பேராமெடிக்கல் எடுக்கக்குள்ள அது வந்து சப்போர்ட்டிவ் மெடிக்கல் ஒக்கியூபேஷன் இதெல்லாம் வரும். இது வந்து டிரெக்டாக வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் என்று இதில் வரும். ஸோ சேலரி என்று நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கிற மற்ற இதில் என்னென்னாலும் அண்ட் உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் மெடிக்கல் இதில் உங்களுக்கு ரைட்ஸ் அண்ட் அவங்களோட ரோல் வந்து கட்டாயம் அட்வான்ஸாக இருக்கும் பேராமெடிக்கலை விட. ஸோ நீங்கள் பேராமெடிக்கல் நர்சிங் சூஸ் பண்ணுறீங்களா அதை விட மிச்சம் பெட்டர் நீங்கள் நர்சிங் டிகிரி ஒன்று ட்ரை பண்ணுறது. சரியா? அப்போ அடுத்த வந்து பேராமெடிக்கல் நர்சிங் அல்லது இதை அடுத்த டிப்ளமேட் நர்சிங் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அலவன்ஸ் தருவாங்க, மந்த்லி 37,000 மாதிரி தராங்க. பட் வந்து 12 இயர்ஸ் அவங்க வந்து அவங்களோட எக்ரிமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. சரியா? அப்போ நீங்கள் கட்டாயம் அந்த 12 இயர்ஸ் இங்கே ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்கா நர்சிங் கட்டாயம் மிச்சம் ஸ்ட்ரெஸ். ஸோ அதால் வந்து நீங்கள் நர்சிங் பண்ண விருப்பம் ஸ்ரீலங்காவில் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல, நர்சிங் ஷேர் விருப்பம் வேண்டாம். ஸோ அதால் வந்து நான் நினைக்கிறேன் அதுக்கு போகிறத விட இப்படி நர்சிங் டிகிரி ஒன்றை செலக்ட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன்றில். அண்ட் வந்து மினிமம் 3 இயர்ஸ் 2 CS ரிசல்ட்ஸ் எடுத்து நர்சிங் செய்கிறது அசிஸ்டன்ட் செய்யலாம். நோ 2 CS ரிசல்ட்ஸ்லையும் செய்யலாம். சரியா? அதான் நான் சொன்னது, உங்களோட ஐலண்ட் ரேங்க் வந்து 3,000 to 7,000 என்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்களா கட்டாயம் அப்ளை பண்ணுங்க, நீங்கள் கிடைக்கும். 2 CS எடுத்தாக்களும் விற்கிறாங்க, அண்ட் ABC எடுத்தாக்களும் விற்கிறாங்க, 2AC எடுத்தாக்களும் விற்கிறாங்க, என்னோட வரிக்காக இருக்காங்க. சரியா? ஸோ அது வந்து நீங்கள் ஒன்ஸ் கோர்ஸ் ஆர்டர் போகிற நேரம் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக போடணும் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களேன்ட்டு. அடுத்து வந்து நர்சிங்கில் ஹையர் ஸ்டடி இருக்கா? நிறைய இருக்குது. சரியா? நர்சிங்கில் ஹையர் ஸ்டடி நிறைய இருக்குது. பட் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நர்சிங் பிஎஸ்சி என்ற வந்து மிச்சம் புதுசு என்றதால் லிமிட்டடான ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஃபாரினை ரீச் பண்ணிட்டீங்க என்றால், நீங்கள் வேறு இதில் போய்த்தீங்க என்றால் உங்களுக்கு மிச்சம் தூரம் போகலாம் நர்சிங்கில். லைக் மிச்சம் அல்டிமேட் என்ற ரேஞ்சுக்கு உங்களுக்கு போகலாம். சரியா? பிஹெச்டி எல்லாம் இருக்குது. ஸோ ஜெட் ஸ்கோர் என்ன மாதிரி? ஜெட் ஸ்கோர் எப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாளும் மினிமமில் வந்து 0.6க்கு மேலே அண்ட் 1.3 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாக்கள் கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ நீங்கள் வந்து ஜெட் ஸ்கோரை மிச்சம் மைண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு அவங்களோட இந்த யூஜிசியோட அந்த புக்கோட ஹேண்ட் புக்கோட உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து உங்களோட ஐலண்ட் ரேங்கை பாருங்கள், 3,000 to 7,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பீங்களா நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம் இதுக்கு. ஸோ எனி அதர் டவுட்ஸ்? கடைசி நான் தான் இன்னொரு டவுட் கேட்கணும் உங்களுக்கு. என்னன்னு சொன்னா, இந்த பழமையா இப்போ கேர்ள்ஸ் ட்ரெஸ் கோட் பற்றி பேசிட்டீங்க. இப்போ பாய்ஸ் பழமை யூனிவர்சிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ற டிஷர்ட் போட்டு போகலாம், கேஷுவலாக போகலாம். சரி, அது எப்படி வழி நீங்க சொன்ன அதோட முடிக்கும் ஷார்? எஸ், இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்னதுன்னா, இவங்க வந்து நர்சிங்கை வந்து ஒரு ஹையர் ப்ரொஃபஷனல் டிகிரியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து மிச்சம் கூட எப்படி வெளியூ பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து மோஸ்ட்லி மிச்சம் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபுல் ஷேவ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்படின்றால் எல்லாரும் அப்படி இல்லை, என்ன கொஞ்சம்
பட் வந்து அவனோட ரூல் அப்படித்தான், அப்படி இருக்கும். பட் நீங்கள் லெக்சர்ஸ் போகிறண்டால் வந்து ஸ்மார்ட் கேஷுவல் தான், அதாவது ஃபார்மலாக இன் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். சரி, டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு போயிடலாது. பட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு மட்டும் எலோ பண்ணுறாங்க. தே கேன் பி அ டிஷர்ட், ஈவன் ஸ்லீப்பர்ஸ், அவங்களுக்கு அப்படி போகலாம். மற்ற எந்த யூனிவர்சிட்டியும், அடுத்த 5 யூனிவர்சிட்டிஸும் அப்படி இல்லை. யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு மட்டும்தான் கொஞ்சம் அந்த தாடி வளர்க்குறனாலும் வளர்க்கலாம், அது மாதிரி விரும்பின மாதிரி போகலாம் லெக்சர்ஸுக்கு. மற்ற எல்லா யூனிவர்சிட்டிஸும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு. சரியா? ஸோ பாய்ஸ் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் உங்களால் அதை டொலரேட் பண்ண இயலாதென்றால் ஸோ ட்ரை பண்ண கொடுக்க வேணாம். பட் இட்ஸ் வேர்த்தி. நானுண்டா இந்த பர்சனலி தான் நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ண விருப்பம் என்னென்னு கேட்டேன்டா, செட் ஆஃப் எங்களை மிச்சம் டிசிப்ளினாக இந்த கோர்ஸ் பழக்கிறேன். நாங்கள் ஈவன் நர்ஸாக ஒர்க் பண்ணினோம் இல்லையோ பிறகு இது எங்களுக்கு தார நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் இது வந்து மிச்சம் வேர்த்தி. நான்டால் ஒரு ஐடியா எப்படின்னு சொல்லிட்டா, உங்களுக்கு உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு இது எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி வந்து உங்களோட ஓன் ஃபேமிலியை, ஓன் பீப்புளை வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வரதை. ஸோ ஒரு மிச்சம் நல்ல நாலேஜ் ஒன்று தான் கிடைக்குது. ஏன்னா நீங்கள் உங்களோட யங் ஏஜ்டு மிச்சம் பிரயோசனமான 4 வருஷத்தை இதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதால் மிச்சம் மைண்ட்ஃபுல்லாக யோசிச்சிடுங்க. நீங்கள் கொடுக்குற இந்த